என்னோடு பேசுவீராக, உடைய ஜனத்தோடு பேசுவீராக. உடைய ஊழியக்காரன மகனை மறைத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள், எழும்ப பண்ணுகிற வார்த்தைகள், பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. உடைய சமூகத்தில் செலுத்தப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிரயாசத்தையும் ஒரு பலனை உமக்கு செலுத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நூறந்தனையா அந்த பலனை திரும்ப தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் 1000க்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நாமத்தை மட்டும் மேம்படுத்துங்க. பிள்ளைகளுடைய வட்டி கடன்கள் மாறி போகணும்ப்பா, தடைகள் மாறணும். உங்களுடைய பிள்ளைகள் செழிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அநேகருக்கு உங்களுடைய பிள்ளைகள் அந்த இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் மாறணும், கடன் வாங்காது இருக்கிறவர்களாய் காணப்படணும். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்கள் நடுவில் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை அன்போடு இந்த வாரத்தில் எங்களை அழைத்த கனத்துக்குரிய பாஸ்டர் ராஜன் அவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த பகல் நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நல்ல ஆண்டவர் ஆராய்ச்சிருக்கிறீங்க, ஜெபிக்கிற ஆராதிக்கிற திருச்சபை. கர்த்தர் உங்களை பெரிய காரியத்தை செய்வாராக. இருதயத்தில் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஊழியத்தில் பல காரியத்தை கர்த்தர் புதிதாக செய்வாராக. புதிய விரிவாக்கத்தை, புதிய திட்டங்களை ஆண்டவர் கர்த்தர் விரைவுபடுத்தி செய்வாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து கர்த்தர் செய்வார். ஊழியத்தில் கர்த்தர் என்னும் தேவ நிர்ணயித்தவைகளை நிலைப்படுத்துவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிரகிக்க கூடாத அதிசயமான காரியத்தை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, அவர் எண்ணி முடியாத அதிசயத்தை, தேவன் உருவாக்கின ஏராளமான நட்சத்திரங்கள் எண்ணியே முடிக்க முடியல. அதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பல வருடமா இன்னும் முடிக்கல. அவர் உண்டு பண்ண கோள்கள், தண்ணீரை பற்றி இன்னும் ஆராய்ச்சி முடியல. மனித அவயவங்களை குறித்து ஆராய்ச்சி இன்னும் முடியல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உருவாக்குனது ஒவ்வொன்றும் மிக பெரியது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை, கிரகிக்க கூடாதவைகளை, அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக என்று நான் வாழ்த்துக்கிறேன். நாம் நேரடி ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுவாராக. கர்த்தர் நல்லவர், நான் நம்புகிறேன். கர்த்தர் சிலரை இன்னைக்கு ஊழியத்திற்காக தேவன் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊந்துதலையும் ஆண்டவர் தருவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24. ஆதியாகம் எங்க இருக்குன்னு சொல்லணுமா? பைபிள்ல பின்னாடி இருக்காது, முன்னாடி இருக்கும். முதல் புத்தகமே. சில பைபிள்ல ஆதியாகமே இருக்காது, ஆதி இருக்காது, அந்தமும் இருக்காது. ஏன்னா வாசிச்சு வாசிச்சு வருஷம் பைபிளை வாசிக்கணும்னு தீவிரத்தோட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஜனவரி மாதம் ஃபாஸ்டா வாசிச்சு வாசிச்சு ஆதியாகமம் புத்தகம் மட்டும்தான் கலர் மாறி போயிருக்கும், கொஞ்சம் நூல் பிஞ்சு போயிருக்கும். சில பைபிள்ல ஆதியாகமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமா 10 வருஷமா ஆதியாகமத்தை மட்டுமே திருப்பி திருப்பி வாசிக்க ஆரம்பிச்சு அப்படி இருக்காது. உங்க பைபிள்ல இருக்கும்னு நம்புறேன். 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். 24ஆம் அதிகாரம், பக்கம் 26வது பக்கம். இதுல சில வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 4ஆம் வசனம், 4ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 24:4 நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேர் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னை இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருப்பாயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய்.
அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமான ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தை நீங்கள் அடிக்கடி வாசித்திருக்கலாம், இதிலிருந்து செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பகல் நேரத்தில் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்கள் கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். இந்த நாளில நாம் தியானிக்க போகிற செய்தி என்னவென்றால், accomplish what master appointed. அதாவது எஜமான நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். இதுதான் இந்த நாளில் செய்தி. எஜமான நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எஜமானன் நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். பிள்ளைகளா சொல்றீங்களா? எஜமானன் நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு முடியும்னா பக்கத்துல கை கொடுத்து நீங்க சொல்லுங்க, எஜமான நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். எஜமான நியமித்தவைகள் நிறைவேற்றுங்கள். சபையே, எஜமான நியமித்தவைகள் நிறைவேற்றுங்கள். வாலிபனே, வாலிப பிள்ளையே, எஜமான நியமித்தவைகள் நிறைவேற்றுங்கள். அருமையான மூப்பர்களை, எஜமான நியமித்தவைகள் நிறைவேற்றுங்கள். ஊழிய அனுபவம் உள்ள ஊழிய அழைப்புள்ளவர்களை, எஜமான நியமித்தவைகள் நிறைவேற்றுங்கள். கர்த்தர் இந்த பூமியில் நம்மை வைத்ததற்கு நோக்கம் எஜமான நியமித்தவைகளை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். தேவ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அதிகாரத்திலே யார் எஜமானன் என்றால், ஆபிரகாம் எஜமானனாக இருக்கிறார். யார் வேலைக்காரர் அப்படின்னா, எலியேசர் வேலைக்காரனா இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு பல வருடங்கள் கழித்து கொடுக்கப்பட்ட இந்த மகன், இந்த மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக பெண் அழைச்சிட்டு வரும்படிக்கு யார் அனுப்புறாருன்னா, எலியேசர் வேலைக்காரனை அனுப்புறார், ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பும் போது நடந்த சம்பவங்களைத்தான் நாம் இதிலே வாசித்தோம். தொடையின் கீழே வச்சு ஆணையிட்டு கொடுத்திருப்போ, ஆணையில நீங்கள் ஆகிறாத. கொஞ்சம் டவுட் வந்துட்டு, யாருக்கு டவுட் வந்துச்சுன்னா, இந்த எலியேசருக்கு ஒருவேளை அங்குள்ள பெண்ணு பின்னாடி வரலன்னா, வர மனதில் இருந்தா என்ன பண்றது? டேய், பெண்ணை மட்டும் கொண்டு வராம இருந்துராத அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உறுதியா பேசுறாரு. கர்த்தர் தூதனை முன்னாடி அனுப்பி வாய்க்க பண்ணுவார். தொடையின் கீழே கை வச்சுட்டு ஆணையிடுப்பான்னு சொன்ன போது, இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய தொடையின் கீழே கை வைத்து அப்படியே ஆணையிட்டு கொடுத்துட்டு போகிறார். இங்க எஜமானன் என்பது ஆபிரகாமை குறிக்கிறது, வேலைக்காரன் ஊழியக்காரன் என்பது எலியேசரை குறிக்கிறது. இங்கே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு என்றால், ஈசாக்குக்கு பெண் கொண்டு வர வேண்டும். இதை நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் இந்த வேத பகுதி நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்க, ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி நம்ம பார்த்துக்கோமா? இந்த அதிகாரத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போம். முதலாவது நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நோட் பண்ணுங்க. உங்க பைபிள நோட் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நோட் பண்ணலாம். சிலருக்கு நோட் பண்ற பழக்கம் இருக்காது, சிலருக்கு நோட் பண்ற பழக்கம் இருக்கும். அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் சொல்லுகிற வார்த்தை எஜமானன் என்ற வார்த்தை, எஜமானன் சம்பந்தமான வார்த்தை நான் சொல்லுகிற வசனத்தில் இருக்கும். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் எஜமானனாகிய ஆபிரகாமுடைய. 10ஆம் வசனம், தன் எஜமானனுடைய ஒட்டகங்களில். 10ஆம் வசனத்தில் 2 முறை இருக்கிறது. எல்லாருமே நீங்கள் உங்கள் பைபிளை நீங்கள் பார்த்தீங்களானால் உங்களுக்கு இந்த வசனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த 10ஆம் வசனத்தில் 4வது வரியில பாருங்கள், என் எஜமானுடைய சகலவித உச்சித பொருட்களும். 12ஆம் வசனம், என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு. அதே 12ஆம் வசனத்துடைய 4வது வரி, என் எஜமானனாகிய. 14ஆம் வசனம் அதனுடைய கடைசியிலிருந்து 4வது வரி, என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர். 27ஆம் வசனம், என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற. அதிலேயே 3 முறை போடப்பட்டிருக்கிறது. 4ஆம் வரி, என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. கீழிருந்து 3வது வரி, கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர், எஜமான். அப்படி 35ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், கர்த்தர் என் எஜமானனை. 36ஆம் வசனத்தில் 2 முறை இருக்கிறது. 36ல 2 முறை. என் எஜமானுடைய மனைவியாக சாரால் முதிர் வயதான போது என் எஜமானனுக்கு. 39ஆம் வசனம், நான் என் எஜமானனை நோக்கி. 42ஆம் வசனம், verse 42, 42, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே. 44ஆம் வசனம், ஆதியாகமம் 24, 44, அதனுடைய 3வது வரியை பாருங்கள், கர்த்தர் என் எஜமானனுடைய குமாரனுக்கு.
48ஆம் வசனம், 48 2 முறை இருக்கிறது. தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன். அப்படியே கீழிருந்து 3வது வரி, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். 49ஆம் வசனம், என் எஜமானனுக்கு தயையும் உண்மையும். 54ஆம் வசனம், என் எஜமானனிடத்திற்கு என்னை அனுப்பி விடுங்கள். 56ஆம் வசனம், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். 65ஆம் வசனத்தில் அவர்தான் என் எஜமான் என்று இப்பொழுது ஈசாக்கை பற்றி சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் அதிகமாய் தன் எஜமானன் என் எஜமானன் என்று வாக்கியம் இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை ஒரு ஹோம்வொர்க்கா நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் இன்னும் ஆலோசனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவாராக. நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு செய்தி என்னவென்றால், மறந்து விடாதிருங்கள், எஜமானன் நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். ஆபிரகாமாகிய எஜமானன் எலியேசுக்கு ஒரு பொறுப்பை நியமித்தார். அதே போல் நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். நமக்கு ஒரு எஜமான். நம்ம எல்லாரும் வேலைக்காரங்க, நம்ம எல்லாரும் கூலிக்காரங்க, நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க. நமக்கு கர்த்தர் பரலோகத்தின் எஜமானன் நியமித்திருக்கிறார். எப்படி ஆபிரகாம் எஜமானா இருந்தாரோ நமக்கு எஜமானன் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். சில ஓமைகள்ல கூட அவர் எஜமானன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஓமைகள் மத்திய 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஓமைகளை குறித்து பார்க்கிறோம். அவர் தூரதேசத்துக்கு போகும்போது அந்த பகுதி கூட ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேச எஜமானன் என்பதை குறித்து அந்த ஓமைகளை பார்க்க முடிகிறது. மத்திய 21ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் குத்தகை கொடுக்கப்பட்டது தோட்டம். அவர் எஜமானன் வருகிறார். எஜமானன் என்பது கூட அங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்திய 25ஆம் அதிகாரத்தில் தாளந்துகளை குறித்து பார்க்கிறோம். அந்த எஜமானன் தாளந்துகளை கொடுத்து விட்டு போகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உக்ரானக்காரனை குறித்து பார்க்கிறோம். எஜமானனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நம்முடைய எஜமானன். அவர் நம்முடைய எஜமானன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நம்முடைய எஜமானன்? He is our boss, he is our master, he is our Lord. அவர் நம்முடைய எஜமானன். ஆமென். சில வசனங்களை வேதத்திலிருந்து வாசிக்க கவனிக்கலாம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். இந்த வசனத்தில் கவனித்து பார்த்தால் எபேசியர் 6:9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர். இந்த பூமியில் இருக்கிற எஜமானனுக்கும் இந்த பூமியில இருக்கிற வேலைக்காரருக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் உணர்ந்து கொள்கிற வேதத்தின்படி நம்முடைய எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவர் நியமித்தவர்களை செய்ய வேண்டும். நம்முடைய எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள். எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார் என்று அறிந்து நமக்குள்ள ஒரு அறிவு உண்டாகட்டும். பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார், அவர் நம்முடைய எஜமானன் என்கிற எண்ணம் உண்டாகட்டும். அவர் நியமித்தவர்களை செய்யணும், அவர் கட்டளையிட்டவைகளை செய்யணும், அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும். இந்த ஓட்டம் முடிவதற்குள் ஆண்டவர் நீர் எனக்கு நியமித்த கட்டளைகளை நியமங்களை நான் செஞ்சு முடிக்கணும் என்கிற துடிப்பு, என்கிற உணர்வு, என்கிற ஆசையும் விருப்பம் இந்த நாளில் திருச்சபைக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானன் ஆனால்னு சொல்றாரே, அவர் எஜமான் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறை.
குறைவு, அறுப்பு மிகுதி. Harvest is plentiful but the labors are few. ஆகவே எஜமானனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எஜமானனே, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் கை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கை உயர்த்துங்கள். முடிந்தால் 2 கரங்களை உயர்த்த முடிந்தால், எஜமானனே, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. வாலிபர்கள் சொல்லுங்கள், சிறு பிள்ளைகள் சொல்லுங்கள். எஜமானனே, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சபை ஜெபியுங்கள், சபை ஜெபியுங்கள். கர்த்தர் வேலைக்காரனை எழுப்பணும்னு விரும்புகிறார். சபையில் அநேக வேலைக்காரனை எழுப்பணும்னு விரும்புகிறார். அப்போஸ்தலரை எழுப்புவார், தீர்க்கதரிசி எழுப்புவார், சுவிசேஷகரை எழுப்புவார், மெய்ப்பன கர்த்தர் எழுப்புவார், போதகன கர்த்தர் எழுப்புவார், மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புவார். இந்த திருச்சபை அநேக தலைவர்களை பிறப்பிக்கிற திருச்சபை. அறுவடைக்காய் கர்த்தர் எஜமான்கள், அந்த அறுவடைக்காய் கர்த்தர் வேலைக்காரங்களை எழுப்பட்டும். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். சில வினாடிகள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எங்கள் எஜமானனே, அறுவடைக்காக வேலையாட்களை எழுப்பும் ஆண்டவரே, அறுவடைக்காக வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே, அறுவடைக்காக வேலையாட்களை அனுப்பும் எஜமானனே. ஓரா பாகாதா ராகாதா லபா ரமஹதா லீமா ஹந்தா ரபா காதா லபா ரபா. எங்கள் எஜமானனே, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. எஜமானனே, வேலைக்காரங்களை அனுப்பும் ஆண்டவரே. அவர் நம்முடைய எஜமானன், அவர் நம்முடைய எஜமானன். இந்த நாளிலே நமக்குள்ள ஒரு தீர்மானத்தோட செல்வோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு வேலைக்காரனை அனுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஜமானன் நம்முடைய தேவன், எஜமானன் நம்முடைய தேவன். எஜமானன் வரப்போகிறார். இதை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் கவனிங்க. இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லுகிறேன். எஜமானன் என்ற வார்த்தை நாம் பார்த்தோம். இதே வேத பகுதியிலே ஊழியக்காரன் என்ற வார்த்தை நான் சொல்லுகிற வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரன் என்கிற பதம் 2ஆம் வசனத்துடைய கடைசி வாக்கியங்கள் அதிகாரமாக தன் ஊழியக்காரனை நோக்கி, ஊழியக்காரன். வசனம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதற்கு அந்த ஊழியக்காரன். 9ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன். வசனம் 14, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு. இந்த இடத்துல ஈசாக்கை ஊழியக்காரன் என்று போடப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், ஆதியாகமம் 24:17, உங்கள் வேதத்தை கவனியுங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன். வசனம் 52ஆம் வசனம், ஆபிரகாமின் ஊழியக்காரன். 53ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன். 59ஆம் வசனம், ஆபிரகாமின் ஊழியக்காரனையும். 61ஆம் வசனம், ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். 65ஆம் வசனம், ஊழியக்காரனை நோக்கி. அதை 65ஆம் வசனத்துடைய கீழிருந்து 3வது வரியில பாருங்க, ஊழியக்காரன் சொன்னான். 66ஆம் வசனம், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இந்த அதிகாரத்திலே நாம் ஊழியக்காரன் என்ற வார்த்தையும் குறித்து பார்க்கிறோம். ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன், பணிவிடைக்காரன் என்று அர்த்தம். நாம் யார் தெரியுமா? ஊழியக்காரர்கள். தேவன் நம்மை ஆசாரியரும் லேவியருமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஊழியக்காரர்கள். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் இதை நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும்? நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர் நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். அவர் குரு, நம்ம சீசர்களாய் இருக்கிறோம். ஊழியக்காரன், அவர் எஜமானன். இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்புனா, பெண் பார்க்கிற பொறுப்பு. இந்த எலியேசர் அடிமையா இருந்தவர் தான். அடிமையில பிறந்த பிள்ளை, வேலைக்காரங்களே வீட்டிலேயே பிறந்த பிள்ளை. இந்த எலியேசரை தாம் சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சார். அவ்வளவு உத்தரவாதமா உண்மையா பணிபுரிந்தவர் தான் இந்த எலியேசர். இன்னும் சொல்ல போனால் பிறந்ததிலிருந்து இந்த முதிர் வயது வரைக்கும் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தவர் தான் இந்த வேலைக்காரன், இந்த எலியேசர். பிறந்தது முதல் அதை குறித்து அப்படிதான் பார்க்கிறோம். அங்கதான் பிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம்ல. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவரை குறித்து நீங்கள் 2ஆம் வசனத்தில் பாருங்கள்.
ஆதியாகமம் 24:2 என்னுடைய முதல் பகுதியை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். 22ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன், தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. வீட்டில் எல்லாரிலும் மூத்தவன் இந்த எலியேசர், மூத்தவன், எல்டர். பல வருடமா பிறந்ததுல இருந்தே இங்க இருக்கிறார். பிறந்ததுல இருந்த ஈசாக்கு அந்த ஆபிரகாம் குழந்தை இல்ல பாத்தீங்களா, அதனால இவரையே தாம் சொந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சார். ஆணுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், ஆதியாகமம் 15:2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். வீட்டு விசாரணை கர்த்தனாய் இந்த எலியேசர் இருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 2ல பார்க்கிறோம். 15:3 பாருங்கள். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். எலியேசர் அப்படி வீட்டிலேயே பிறந்த ஒரு அடிமை, தான் சொந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளணும் கூட நினைச்சவர், வீட்டிலே மூத்தவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் அதிகாரியா இருக்கிறார் இந்த எலியேசர். நான் சொல்லுகிறது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாம் பிறந்ததிலிருந்தே, சின்ன பையனிலிருந்தே அதிக வேலையை செஞ்சிருப்பார். பொதுவாகவே எங்கேயாவது வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகள் போற இடத்துல வேலைகள் செய்கிறது வழக்கம். நான் கவனித்திருக்கிறேன். எங்களுடைய வீட்லயும் அம்மா பணிபுரியுறாங்க, வேலை செய்யறாங்க. 2 சின்ன பசங்க உண்டு. வந்தாலும் அவங்களும் அவங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. அப்போ பார்த்தால் எலியேசர் தன்னுடைய சின்ன வயதிலிருந்தே ஆபிரகாமுடைய வீட்டிலே பணிகளை செய்திருப்பார். அப்படி படிப்படைய வளர வளர ப்ரமோஷன் வருது, உயர்வு வருது. இந்த எலியேசருக்கு எல்லாவற்றிற்கும் அதிகாரியா மாறினார். தன்னுடைய இளம் வயதிலிருந்தே
ஆவிக்குரிய எலியேசர்கள். நித்திய கல்யாணம் இருக்கிறது. மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. மேல் விழுந்த கடமை, பொறுப்பு, எஜமான நியமித்தவர்களை நிறைவேற்றுங்கள். எஜமான நியமித்தவர்களை, எஜமான் நியமிக்கிற ரெபெக்காளை கொண்டு வரணும், ஒரு பெண்ணை கொண்டு வரணும்பா. ஆணையிற்று. ஒரு பெரிய பொறுப்பு, பயங்கரமான பொறுப்பு, கடினமான பொறுப்பு. இதுவரைக்கும் செஞ்ச பணியை விட இந்த முதிர் வயதில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெருசு. இந்த கடைசி காலத்தில் நம்ம மேல விழுந்த கடமை பெருசு. ஆத்துமாக்களை திரள அவர் அண்டைக்கு கொண்டு போகணும். கொடுக்காமல், பந்தத்தை நம்பி கொடுக்காமல், எலியேசரே உன்னை நம்பி கொடுத்தாரு, அடிமையாகிய உன்னை நம்பி கொடுத்தாரு, வேலைக்காரனாக உன்னை நம்பி கொடுத்தாரு. எஜமான நியமித்தவர்களை நிறைவேற்றுங்கள். எஜமான நியமித்தவர்களை நிறைவேற்றுங்கள். வேதத்தில் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து. யோவான் 17:4 கவனித்து பாருங்கள். யோவான் 14:4 இயேசு மரிப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய காரியங்கள். யோவான் 17:4 நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் போட்டிருக்கா. பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியை செஞ்சு முடிச்சேன். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். ஏசப்பா சொல்றது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்தவர்களை செய்து முடித்தேன். ஏசப்பா பிதா கட்டளையிடாத ஒன்றையும் செய்யல. அந்த இயேசு சொல்றாங்க, சுயமா பேசல, சுயமா வரல, சுயமா ஒன்றும் செய்யறது இல்ல, சுய பிரயோஜனத்தை தேடல. என்ன பிதா கட்டளையிடுகிறாரோ அதை மட்டுமே இயேசு செய்கிறார். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். ஏசப்பா கூட இந்த பூமியில நமக்கு சாட்சியாய், முன்னோடியாய் தன் பணியை செய்து விட்டு போயிருக்கிறார். 38 வருஷமா வியாதி கொண்ட மனுஷனை சுகமாக்கினார். பெதஸ்தா குளத்து பக்கத்துல ஏராளமான பேர் இருந்தார். அந்த இடத்துல பிதா என்ன கட்டளையிட்டாரோ அதை மட்டும் செஞ்சார். கல்லறைக்கு போன லாசரு மட்டும் உயிரோடு எழுப்பினார். லாசரு 4 நாள் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடி செத்தவங்க கூட அடக்கம் பண்ணிருக்கலாம், அன்றைக்கு செத்தவங்க நாங்க அடக்கம் பண்ணிருக்கலாம். ஆனா ஏசு உயிரோடு எழுப்பினது லாசரு மட்டும். ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும், என்ன எனக்கு பிதா கட்டளையிட்டாரோ அதை மட்டும் தான் செய்வேன். அவருக்கு வல்லமை இருந்துச்சு, அதிகாரம் இருந்தது, அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். ஆனால் என்னென்ன அவர் கமெண்ட் பண்ணாரோ, என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சார். ஒருவர் இப்படி சொன்னார், அருமையாய் பிரயோஜனமா இருந்தது. ஊழியம் என்றால் என்ன? ஊழியம் என்பது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்வது. அவர் என்ன சொல்லாதிருக்கிறாரோ அதை செய்யாதிருப்பதுதான் ஊழியம். ஊழியம் என்பது அவர் சொல்லுகிறதை செய்வதும் அவர் சொல்லாததை செய்யாதிருப்பதும் தான் ஊழியம். எஜமான நமக்காக நியமித்திருக்கிறார். எஜமான நமக்காக நியமித்திருக்கிறார். உங்களுக்கான சில பொறுப்புகள், சிறுவர் ஊழியத்தை நிறுத்திட்டீங்களா, வாலிபர் ஊழியத்தை நிறுத்திட்டீங்களா, ஜெப ஊழியத்தை நிறுத்திட்டீங்களா, சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்திட்டீங்களா, துண்டு பிரதி ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ, இதை உற்சாகப்படுத்துற ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ, தூத்து பாய் போடுற ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ, கிளீனிங் ஒர்க்கை நிறுத்திட்டீங்களோ, நீங்க வண்டி ஓட்டுற ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ, do not stop your work. It is the work that God appointed to you. கர்த்தர் உனக்காக நியமிச்ச வேலை, கர்த்தர் உனக்காக நியமிச்ச பணி, கர்த்தர் உனக்காக நியமிச்ச ஊழியம். You should do. நீ தான் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் உனக்காக நியமித்த ஊழியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:24. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியம், கர்த்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். கர்த்தராக இயேசுவிடத்தில்
பெற்ற ஊழியம், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ஓரா பாக்காத்தாலா, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஊழியம் அல்ல, ஏதோ யாரிடத்துல பார்த்து செய்கிற ஊழியம் அல்ல, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். உங்களுக்காக தேவன் கொடுத்த கிருபை, உங்களுக்காக தேவன் கொடுத்த திறமை, உங்களுக்காக தேவன் கொடுத்த தாளந்து, உங்களை நம்பி அந்த தாளந்தை கொடுத்தாரே, இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுறேன்னு சொல்றாரே பவுல். என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட ஓடி முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. எப்படி முடிச்சாரு? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சு முடிச்சாரு. கர்த்தர் சொன்னதை செய்யணும்னு சொல்றாரு சபையே. கர்த்தர் நியமித்தவைகளை செய், கர்த்தர் நியமித்தவைகளை செஞ்சு முடி. இயேசு நமக்கு நல்ல உதாரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நல்ல உதாரணம். கர்த்தர் சொன்னதை செஞ்சவர். கர்த்தர் நியமித்தபடியே செஞ்சு முடிச்சான் நோவா. கர்த்தர் கட்டளையிட்டபடியே செஞ்சு முடிச்சார் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை. நோவா பேழையை செஞ்சு முடிச்சார். ஹோரா பாக்காத்தாலா மரகா. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நம்மிடத்தில் ஒரு ஏவல் உண்டாகட்டும், ஆவல் உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். Do not stop your ministry. உங்கள் ஊழியத்தை நிறுத்தி விடாதிருங்கள், உங்கள் பணியை நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும், சரித்திரம் படைக்கணும், எழுப்புதல் வீராங்கனையா மாறணும், எழுப்புதல் வீரனா மாறணும். கர்த்தர் நம்மை நம்பி ரட்சிப்பை கொடுத்தாரு, நம்மை நம்பி அபிஷேகத்தை கொடுத்தாரு, நம்மை நம்பி கிருபையை கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அனல் மூட்டி எழுப்புறாரு. Start your ministry. உங்கள் ஊழியத்தை ஆரம்பியுங்கள், உங்கள் பணி ஆரம்பியுங்கள். ஓரா பாக்கத்தாலா பரக்கத்தாலா பரியாந்தாலாபா லிமா ஹம்தா நரியா தலபலகியா தலா ஊரா மாகா. ஜெபக்குழுக்கள் ஆரம்பியுங்கள். உங்கள் வீடுகளை ஊழியத்துக்காக திறந்து கொடுங்கள். வீடுகளில் சிறுவர் ஊழியங்களை ஆரம்பியுங்கள். தெரு பிரசங்க ஊழியங்களை செய்யுங்கள். எப்படியாக வாட்ஸ்அப்ல ஊழியங்களை செய்யுங்க. Start your ministry. Start your ministry. Start your ministry that God appointed to you. கர்த்தர் உங்களுக்காக நியமித்த ஊழியத்தை செய் மகளே. கர்த்தர் உனக்காக நியமித்த ஊழியத்தை செய் மகனே. ஹோரா மாகா லாபா ராகா. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை ஹேமா ராகா பகதா லாபகதா லேமா. அந்த ஒரு கவியை சேர்ந்து பாட போறோம். ஓரா மகதா லாமகதா ரபா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் கைதட்டி பாடும். என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் சகபகதலபம் காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்தார், என்னை நம்பி அவர் தாளந்து தந்தார், என்னை நம்பி கர்த்தர் இந்த அழைப்பை தந்தார். என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த பொறுப்பை எனக்காக தந்தார். எஜமான நியமித்தவர்கள் நிறைவேற்றுங்கள். பொதுவாக ஒரு பெரிய தேவ மனிதன் சொன்னார், சபைக்கு வந்துட்டு 5 வருஷத்துல அவங்க உருவாக்கப்படணும். வித்தின் 5 years சபையில ஏதாவது ஒரு ஊழியத்துல ஈடுபடணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. சபைக்கு வந்துட்டு எத்தனை வருஷமா சும்மா இருந்துட்டு இருக்கோம்? எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள வந்து எத்தனை வருடங்கள்? சபைக்குள்ள நுழைஞ்ச 5 வருஷத்துக்குள்ள எதையாவது ஒரு பணி ஊழியத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கணும். அது கிளீனிங் ஒர்க்கா இருக்கலாம், ஜெப ஊழியமா இருக்கலாம், சிறுவர் ஊழியமா இருக்கலாம், பாடல் ஊழியமா இருக்கலாம். ஊழியங்கள பல விதங்கள் இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் பணியை ஊழியத்தை நீங்கள் தொடரவில்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன ஊழியத்தை நியமிச்சிருக்கீங்க ஆண்டவரே? Lord, I have to do that ministry. நான் குறிப்புகளை நான் சுருக்கிக்கிறேன். எலியாசர் செஞ்ச 3 காரியத்தை, அநேக காரியத்தை செஞ்சிருக்கிறார், ஆனால் நான் 3 காரியத்தை சொல்றேன். முதலாவது, இந்த பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை மணவாளனாக இயேசுவிடத்துல கொண்டு போகணும். இதற்கு என்ன செய்யணும்? எலியாசருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தபோது, தனக்கு குழப்பம் வந்தபோது கேட்கிறாரு, ஒருவேளை அங்குள்ள பெண் வர மனதில்லாது இருந்தால் நான் உம்முடைய குமாரனை ஈசாக்க கூப்பிட்டு போகட்டுமா மறுபடியும் கேட்டபோது, நீ கூப்பிட்டு போயிடாதப்பான்னு சொன்னார். கூப்பிட்டு போயிடாதப்பான்னு சொன்னார். இன்னும் பொறுப்பு கடினமாய் மாறினது. பொறுப்பு இன்னும் கடினமாய் மாறினது.
உங்களுடைய ஊழியம் இன்னும் கொஞ்சம் கடினமான இப்பொழுது தோன்றுகிறதோ? உங்களுடைய ஊழியம் இன்னும் கடினமா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஈஸியா நடந்துரும் நினைச்சோம். ஈசாக்க கூட்டு போனா ஈஸியா நடந்துரும். எனக்கு அந்த பெண் ஓகேன்றவாரு. ஆபிரகாம் கேட்ட எஜமானன் கேட்டா சொல்லிடலாம், உங்க மகன் தான் சொன்னாரு, இதுதான் சொன்னாரு. ஆனா ஈசாக்க கூப்பிட்டு போக கூடாது, கொஞ்சம் கடினமா இருக்கிறது. இது லகுவாக இல்லை, ஒரு வித்தியாசமான பாதையா இருக்கு. எலியேசர் இதுவரைக்கும் முதிர் வயது வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இப்போ உள்ள பணி மிகுந்த பாரமான ஒரு பணி. இதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரிகிறது, ஆபிரகாம் தேவனோடு கூட ஐக்கியம் வச்சது போல இந்த எலியேசர் ஆகிய வேலைக்காரனுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. அவருக்கு தெரிந்தது, இது தேவனை தவிர ஒருவரால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது, என்னால முடியாது. முதிர் வயது வரைக்கும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு தெரியுமா எலியேசருக்கு? எத்தனையோ பணியை செஞ்சிருப்பார், ஏராளமான வேலையை செஞ்சிருப்பார், அநேகரை சமாளிச்சிருப்பாரு. எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், இந்த முதிர் வயது வரைக்கும் அனுபவங்கள் இருந்தாலும் தன் அனுபவத்தை கூட சாராம தேவனை சார்ந்து போனார். பாருங்கள், இந்த நியமனத்தை கர்த்தர் நியமித்தவர்களை நிறைவேற்றுவதற்கு முதலாவது சொல்றேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். எலியேசர் கர்த்தரை சார்ந்து கொண்டது போல் கர்த்தரை சார்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்கள். இப்படி சொல்லுகிறேன், வித் பிரேயர், ஜெபத்தோடு செய்யுங்கள். எலியேசர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 12ஆம் வசனம், என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஒரு தீர்மானத்தை, ஒரு அடையாளத்தை கேட்கிறார். எங்க பெண்கள் தண்ணீர் கொள்ளும் உள்ள வரும்போது குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணும் எதுவோ அப்படின்னு 14ஆம் வசனத்தை ஜெபமுறை, எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியும்படி செய்தருளும் என்றார். ஜெபிக்கிறார். செஞ்சிருங்க ஆண்டவரே. ஜெபம் பண்றார். வாட் எவர் யூ மினிஸ்ட்ரி, என்ன ஊழியமா இருக்கலாம், do with prayer, ஜெபத்தோடு செய்யுங்கள். do with prayer, ஜெபத்தோடு செய்யுங்கள். ஒருவேளை சிறுவர் ஊழியம் செய்யலாம். எவ்வளவு நேரம் ஜெபிச்சுட்டு வரீங்க? are you praying? ஜெபிக்கிறீங்களா? சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். என்ன ஊழியமானாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். எலியேசருக்கு ஒன்று தெரிந்தது, என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஆபிரகாமின் தேவன், என் எஜமானின் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபம் பண்றார். கர்த்தர் நியமித்தவர்களை செய்யணும்னா ஜெபம் அனுபவத்தை விட, அறிவை விட, திறமையை விட, பணத்தை விட, பொருளை விட, ஆள் பலத்தை விட நமக்கு ஒன்று தெரியும், முழங்கால் மூளையால முடியாது, முழங்கால்னால முடியும். நான் ஒரு சமூகத்துல முழங்கால் படியிட்ட எனக்காக இந்த ஊழியத்தை நிறைவேற்றதுக்கு தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்வார். அவர் எனக்கு முன்பதாக தூதனை அனுப்புவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே உங்கள் ஜெபத்தை நிறுத்திவிடாதிருங்கள். ஓ ரா பாக்கா ரா பஹந்தா நாமா லா பாக்கா ரீமா ஹந்தா நாமா லா பாக்கா ஷாகாதா. நேரத்தை கருதி நான் எல்லாத்தையும் சுருக்கிறேன். இந்த எலியேசர் செஞ்சது ஜெபம். தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை எஜமான நியமித்தவர் நிறைவேற்றுவதற்கு ஜெபம். இயேசு கிறிஸ்து அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபிச்சுட்டு தான் காலையில 12 பேரை தெரிந்து கொள்றார். செலக்ட் பண்ற ஊழியத்துல கூட ஜெபிச்சுட்டு செய்யறார். பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆகி ஊந்தி தள்ளப்பட்டு யாரோ சொன்னாங்கிறத நினைச்சு நம்ம சில நேரத்தில் அப்ளை பண்ணுவோம். ஆனா இதை விட மேலா தேவ ஆவியனுடைய நடத்துதலோடு ஜெபத்தோடு செய்கிறது ஒவ்வொன்றும் நிலைப்படும் நிலைப்படும். இரண்டாவதாக, இவர் எலியேசர் ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னே 15ஆம் வசனம், முடிக்கும் முன்னே உண்மையாய் நீங்கள் உங்களுடைய நிலைமை அறிந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்வார். முடிக்கும் முன்னே அங்க பெண் வர்றாங்க. ஆச்சரியம் மக்கத்தை நடத்துறார். குடிக்க கொஞ்சம் குடத்தை சாயன்னு சொன்ன போது குடியும் ஆண்டவனே, ஒட்டைங்களுக்கு வார்ப்பேன்னு சொன்ன போது கடைசி வரைக்கும் என்ன பண்றார் தெரியுமா? 21ஆம் வசனம், அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தார். இரண்டாவது,
இரண்டாவது மௌனமாயிருங்கள். எலியாசருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்கிறோம், மௌனமாயிருங்கள். குடிக்க கொடுத்தாச்சு, ஒட்டங்களுக்கு வாத்துட்டே இருக்காங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு நீதாமா, நீதான் என் எஜமானோடாகிய மகன் ஈசாக்குக்கு மனைவியா வரப்போற அப்படிங்கறதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லாம மௌனமா இருந்தார். ஊழியம் என்பதுதான் மௌனமா இருக்கக்கூடியதான நம்முடைய கிரியை கிடையாது, நம்முடைய வல்லமும் கிடையாது, நம்முடைய அபிஷேகம் கிடையாது. ஊழியம் என்பது நம்முடைய திறமையும் அல்ல, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை. ஆகவே மௌனமா இருந்தார். அவருக்கு நமக்கு கொடுக்கிற பணி நிறைவேற வேண்டுமானால் கொஞ்சம் அவசரப்படாம, பொறுமை இழந்து விடாமல் கொஞ்சம் மௌனமா இருங்க. தாவீது தன்னுடைய சொந்த சகோதரி தான் தாமாரை ஒரு வேசி மாதிரி நடத்திட்டான். வியாகுலம். கூட பிறந்த சகோதரன் அப்சலோம் இதை அறிந்த போது தாமார்ட்ட சொல்றான், நீ மௌனமாயிரு என்ற வாக்கியத்தை சொல்றான். அப்சலோம் மௌனமாயிரு, மௌனமாயிருன்னு சொல்லிட்டு இந்த அப்சலோம் மௌனமா இருந்தானா? இல்ல, என்ன பண்ணான்னா அம்னோனை தனியா கொண்டு போய் கொன்று போட்டான். யுத்தம் கர்த்தருடையது. Be still, be quiet. நீ மௌனமாயிரு, நான் நடப்பிப்பேன் கிரியே, நான் யுத்தம் பண்ணுவேன். Be silent, be quiet. பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன். ஆனால் நாம் நம்முடைய கிரியை நடப்பிக்காமல் தேவனுடைய வல்லமை வெளிப்பட, தேவனுடைய பராக்கிரமம் வெளிப்பட, தேவனுடைய சித்தம் வெளிப்பட, தேவனுடைய காரியம் வெளிப்பட மௌனமாயிருங்க. நகோமி எஸ்தர் ரூத் சொல்றாங்க, என்னவென்று அறிய மட்டும் பொறுத்திரு, அமர்ந்திரு. காரா பாக்காதா, நான் ஜெபிச்சுட்டு நான் ஊழிய செஞ்சிட்டு இருக்கேன். தேவன் தான் ரட்சிக்கிறவர், தேவன் தான் கிரியை செய்கிறவர், தேவன் தான் வல்லமை வெளிப்படுத்துகிறவர். ஆகவே கொஞ்சம் மௌனமா இருங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, இடம் இருக்கா? இல்ல, எங்க வீட்டுல இடம் இருக்கு, வேண்டிய மட்டும் தீவனம் இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போன போது 27ஆம் வசனம் 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். எலியாசருடைய காரியம் 27ஆம் வசனம், எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். 3வது, எஜமான நியமித்தவர்களை நாம் செய்யும் போது நமக்குள்ளே ஒரு நன்றி உணர்வு இருக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அநேகர் ஜெபிப்பார்கள் தங்களுடைய காரியத்திற்காய், ஆனா நன்றி சொல்றதை விட்டுருவாங்க. உபவாசம் போட்டு பல மணி நேரங்கள் ஒரு காரியத்துக்காய் ஜெபிப்பார்கள், ஆனால் ஸ்தோத்திரம் பண்றதை விட்டுருவாங்க. எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் எதற்கெல்லாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம் அதற்கு நாம் ஸ்தோத்திரமே பண்ணணும். இந்த எலியாசர் அறிந்திருந்தார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போது பணிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினா. இது என்னுடைய தயவல்ல, என்னுடைய அனுபவம் அல்ல. முதிர் வயது வரைக்கும் எத்தனையோ பணிகள் என நம்பி பொறுப்பு ஆபிரகாம் கொடுத்தார். நான் இதை என் அனுபவத்தின்படி நான் செய்யவில்லை, நான் என்னுடைய ஆலோசனையின்படி இதை செய்யவில்லை. இந்த பணியை செய்வதற்கு கர்த்தரே நேர்வழியாய் நடத்தினார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த பணியை செய்வதற்கு, இந்த தாளந்தை என் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தரே. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தகுதி இல்லாத அடிமை, ஒன்றுக்கும் உதவாத அடிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழே கூட வாசிக்கிறோம் 48ஆம் வசனத்திலே, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என்ற நிஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அநேக இடங்கள்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்காங்க. பொல்லாப்பு செய்யாமல் தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம்முடைய கிருபை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த எலியாசர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான்.
தன்னுடைய பலத்தை சாராமல், தன்னுடைய அனுபவத்தை சாராமல், தன்னுடைய ஆலோசனையும் சாராமல், தன்னுடைய பலத்தையும் சார்ந்து போகாமல் கர்த்தரை சார்ந்து போனபடினால் இப்பொழுது கர்த்தருக்கு துதிகளை செலுத்துகிறார். சபையை உங்களுக்கு அநேக அற்புதத்தை செஞ்சாரே, நன்றி எங்கே? அவர் உங்களுக்கு ஏராளமான அற்புதத்தை செஞ்சாரே, துதி எங்கே? அன்னால் ஜெபித்து பெற்றுக் கொள்ளப்பட்டதான் சாமுவேல். அதற்கு பின்பதாக துதிக்கிறாங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பாட்டு பாடுறாங்களே, கர்த்தரை துதிக்கிறாங்களே. எங்க துதி எங்க போச்சு? கர்த்தரை பாடுற பாட்டு எங்க போச்சு? நன்றி எங்க போச்சு? அவர் செஞ்ச அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் நன்றி இல்லாமல் போய்விட்டோமோ? நன்றி இல்லாமல் போய்விட்டோமோ? ஒரு சில உபத்திரவத்துக்காய் கண்ணீரோடு கதர்னீர்களே, உடைஞ்சு போய் கடந்தீங்களே. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே. விண்ணப்பத்தின் சத்த கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகியை சுகமாக்கினார். ஒருவன் மட்டும் திரும்ப வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவரை மகிமைப்படுத்தின. ஸ்தோத்திரம் அண்ணான்னு பைபிள் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் அண்ணா, அவர் செஞ்ச சகல உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து ரட்சகா நான் உம்மை துதிப்பேன். அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை பயன்படுத்தும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிந்து கொள்ளுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் எதுவும் செய்ய வைக்கிறார் என்றால் அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தணும். 3 காரியத்தை எலியாசருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம். முதலாவது, அவன் ஜெபித்தான். ஜெபித்தான். ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபிக்கிறார். துறவண்டை பக்கத்துல போயிட்டு, ஆண்டவரே அப்படின்னு நடத்தும், அனுக்கிரகம் செய்தருளும், தயவு செய்தருளும் என்று ஜெபித்தா. இரண்டாவதாக, ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கிரியை நடப்பிட்டு இருக்கிறார். இந்த கிரியை நடக்கும் போதே மௌனமா இருந்தார். மௌனமா இருந்தார். 7 நாள் சுற்றி வாங்க, 7 முறை சுற்றி வாங்க, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை அமைதியா இருங்கன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கூட புறப்படக்கூடாதுன்னு சொன்னார். மௌனமா இருந்தார்கள். ஓ ராப்பா காந்தானா. கர்த்தர் தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசுறார். கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டுமா? பி சைலண்ட். நீங்கள் போராடாதிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணாதிருங்கள். என்னவாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். மௌனமாயிருங்கள். தேவன் கொடுத்ததை இருதயத்தில் வச்சு மௌனமாயிருங்கள். மூன்றாவது, தேவனை செஞ்சிட்டார்னு உடனே பணிந்து கர்த்தரை தொழுது கொண்டான். உமக்கு நன்றி ஆண்டவரே, நேர் வழியாய் நடத்தினீ. எத்தனை காரியத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் பெண்டிங் போட்டோம். பெண்டிங் போட்டீங்களா? இந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஜமானன் நியமித்தவைகளை நிறைவேற்றுங்கள். எஜமானாகிய ஆண்டவர் நம்மை நம்பி சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தொடர்கிறேன்னு சொல்றார். தொடர்கிறேன், நான் தொடர்றேன், நான் ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருக்காக பணி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போட நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படியிடலாம். முடிந்தால் நேர் முழங்கால் படியிட முடிந்தால் எல்லாருமே. சிறுவர்கள் வாலிபர்கள் முடியும் நான் நம்புறேன். முழங்கால் படியிடுவோம். நேர் முழங்கால் படிக்கிட்டு மாரா காப்பா ஷாக்கா தாலா பாரா காத்தா உரி மகதல பகத எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம்
சித்தம் செய்வது தானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உங்களுக்கு சில காரியம் நடக்கணுமா? இப்ப ஜெபிங்க கர்த்தர் சமூகத்திலே. நான் ஒரு ஒன்றரை நிமிடம் நான் எடுத்துக் கொடுக்கிறேன். ஓரா பாக்கா தாலா மானா மாலா ஷாக்கா தாலா. உங்களுடைய ஊழியத்துக்கு உங்களுடைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஏலியாசர் ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர். எலியாசருடைய விண்ணப்பத்தை கேட்ட அடிமைதான். அவர் ஒரு வேலைக்காரன் தான், ஒரு ஊழியக்காரன் தான். எலியாசருடைய ஜெபத்தை கேட்டவர். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். தகப்பனே ஓரா மாலா ராகா தாரா பாலா ராகா தாலா பாரா காதா ராகா தாலா பாரா லீபாமா. எலியாசர் ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. லீமா ராகா தாலா பாரா காதா ராகா தாலா. சாலமோன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது தேவ மகிமை நிரப்பினது. லீபா காதா ராகா தாரா காதா லீகா தாதா 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 தாதா. நீங்கள் இந்த கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள், கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். லீமா என்னை நோக்கி கூப்பிடு, அறியாத மெட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னவர். லீமா ராகா தாரா பாகா தாரா லீமா ராகா தாலா பாரா காதா ராகா. ஆண்டவரே, எங்கள் கரங்கள் ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணுகிற கரங்களாய் மாறட்டும். ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணுகிற கரங்களாய் மாறட்டும். தேவ ராஜ்யத்துக்கு வெறும் கையாய் வரக்கூடாதப்பா. லீமா ராகா தாலா பாரா காதா லாபா ராகா தாலா. சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண மறந்திருப்பீர்களானால் நல்ல மனப்பூர்வம் அந்த காரியத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிள்ளை திருமண காரியத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலையா? ஊழிய காரியத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலையா? உங்களுடைய வீடு கட்டினது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலையா? பிரயாணம் பாதுகாத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலையா? தேவன் அந்த கிருபைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலையா? தேவன் நடத்தி வந்த வழிகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலையா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னை மகிமைப்படுத்துகிறார். ஓரா பாலா ராகா தாரா பாலா காரா காதா லகா லீகாதா. எலியாசருக்கு காரியத்தை நிறைவேற்றினவர், காரியத்தை சித்திக்க பண்ணினவர், காரியத்தை கைகூடி வர பண்ணவர். சபையே, உங்கள் காரியம் கைகூடி வரும், உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் காரியம் சித்திக்கப்படும். கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ணுவார். ஓ ரபா பாபா 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 தாலா பாலா லீமா ஹம்தா நாரா காபா. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமான யாவற்றை அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். ஆமென். லேவியர் ஆசாரியமாய் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பண்ணை வீட்டில் பணியாட்களாய் நாம் இருக்கிறோம். அவருக்கு பணி செய்கிறோம். ஓ, அவர் நம்முடைய எஜமானன். அவருடைய வேலைக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய எஜமான கட்டளையிட்ட நியமித்த எல்லாவற்றையும் ஓ மாறாமல் மாற்றாமல் ஓ செய்கிறதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரிபா கப டத டப கப டத டபா ரிபா லக தனமசியா. அது கடினம்தான், அது கஷ்டமான காரியம்தான். ஆவிக்குரிய ஜீவிய கஷ்டம்தான், ஆவிக்குரிய ஜீவிய கடினம்தான். கர்த்தருடைய கட்டளை கடினம்தான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓ ஸ்தோத்திர பணி கஷ்டம்தான். ஆனா 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 அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை நம்பும் போது, அவரே நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது, அவரிடத்தில் ஜெபிக்கும் போது காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஓ ராகாதனமா, கோணலானவனை செவ்வையாக்குகிறவர், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னவர் உனக்காக வழிகளை திறப்பா. உன்னோடு இருந்து காரியங்களை சித்திக்க பண்ணுவா. ஓ காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவா. அவனோடு கூட இருப்பா. ஓ நீ அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை நம்பும் போது, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் போது, முடியல டாடின்னு சொல்லும் போது, முடியலப்பா முடியல 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 சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லுவா. நான் இருக்கிறேன்னு சொல்லுவா. உன்னை பார்த்து சொல்லுவா, நான் இருக்கிறேன், நான் கூட போவேன், நான் வருவேன், நான் நடத்துவேன். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என ஒரு நம்பிக்கை இல்லை. சூரியனும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, பல நாட்கள் ஆயிற்று புசித்து. ஆனா தூதன் அனுப்பி சொல்றாரு, நீரா எனக்கு முன்பாய் நிற்க வேண்டும். உன் நிமித்தம் இதுல பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் நான் தருவேன்.
ஒரு பிராண சேதமும் உண்டாகாது. ஏன் தெரியுமா? அவரை நம்பின பவுல், அவரை சார்ந்து கொண்ட பவுல், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணின பவுல். ஆமே, இப்போ கேப்டன் அல்ல, கப்பல் கேப்டன் அல்ல, அங்க இருக்கிற ஸ்தோத்திர அதிகாரி அல்ல, எல்லாருக்கும் காமான் கொடுக்கத்தக்க மனுஷனாய் பவுலை மாற்றினது போல அவரிடத்தில் ஜெபிக்கிற நீ எளியவனாய் இருக்கலாம், குறைப்பட்டவனாய் இருக்கலாம், தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனா 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 நீ அவரை பார்த்து ஜெபிக்கும் போது ராக்கத்தனமா லாதனமாசியா எஸ் ஹalleluya கத்த ஒன்ன அதிகாரியாய் மாற்றுவா, அதிகாரியாய் மாற்றுவா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியை கத்த மாற்றுவா. ஓ ராகா பாபா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவா. ஓ ஜபத்தை மட்டும் விடாத, கத்தரை சார்ந்து கொள்ள விடாத. ஓ காரியமாய் கத்தரை சார்ந்து கொள், ஓ காரியமாய் கத்தரை சார்ந்து கொள். உன்னுடைய எந்த விஷயமானாலும் கத்தரை நம்பு, கத்தரை சார்ந்து கொள், கத்தரிடத்தில் விண்ணப்பம், கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இரு, மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இரு. நலமானதையும் பேசாம மௌனமா இருந்துரு. கஷ்டமான காரியம், கஷ்டமான காரியம். ஆனா நம்ம இடத்துல இருக்கிற நியாயத்தை, நீதியை சொல்லணும்னு சொல்லி வாயை கூட திறக்காம மௌனமா இருக்க கத்த உண்மையா அந்த இடத்துல மௌனமா இருந்தது போல நம்முடைய ஜீவிய காலத்துல அநேக இடங்கள்ல கத்தர் கிரியை செய்ய மௌனமா இருக்கணும். நீ பேசும்போது ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நீ உன் பலத்துல நிற்கும் போது கத்த கிரியை செய்ய முடியாது. எப்ப மௌனமா இருக்க ஆரம்பிக்கிறாயோ, எப்ப மௌனமா இருக்க ஆரம்பிக்கிறாயோ, கர்த்தருடைய கிரியை ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வல்லமை ஆரம்பிக்கும், கர்த்தருடைய செயல் ஆரம்பிக்கும், கர்த்தருடைய கரம் உனக்காய் நீட்டப்படும், கர்த்தரே உனக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கர்த்தரே 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 செய்கிறத ஓ கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும், ஓ இருதயம் பூரிக்கும், ஓ சந்தோஷத்தினால் நீ நிரம்புவா. நெடுங்காலம் காத்திருந்தாயோ, சோர்ந்து போனாயோ, அது வருகிறது. ஓ ராக்கத்தனமா ரிபாபா ரதனமா சியந்தர பலபரபரபரபா, அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் செய்கிறது அதிசயமா இருக்கும், கர்த்தர் செய்கிறது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் செய்கிற காரியம் ஓ தூரத்திலும் பேசப்படும், உனக்கு செய்தவைகள் தூரத்திலும் பேசப்படும். கர்த்தர் உனக்கு செய்ய போகிறவைகள் ஓ ராக்கத்தனமாசியா ஒரு இமாமம் அல்லதனமா சியந்தர பலபரபரபா. உன் நீதியும் சொல்லாத, உன் நியாயத்தை சொல்லாத, மௌனமாயிரு. உன்னை சேர்ந்தவங்க கூட உன்னை குற்றவாளின்னு சொல்லலாம், மௌனமாயிரு. அப்படி நியாயம் எடுப்பட்டு போயிடுச்சு. ஆனா பலவான்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தார். அவர் கையினால் காரியம் வாய்க்கும்படிக்கு செய்தார் பிதாவாகிய தேவன். கர்த்தர் செய்ய வேண்டியதை நீ மௌனமாக இருந்தா கர்த்தர் செய்வார். உன் குடும்பத்துல செய்வார், உன் தொழில செய்வார், உன் பிள்ளைகள் காரியத்துல செய்வார், கர்த்தர் ஊழியத்துல செய்வார்.